Hello people, welcome to VG Tech Talks. பெஸ்ட் ஐஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டான காஷன் ஃபுட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஐடியில் சர்வர் சைடில் யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்டான டாட் நெட்ன்ற ஒரு கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் கெயின் பண்ணிகிட்டு இருக்க ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலான விஜே டெக் டாக்ஸில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒன்று நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அதை பார்த்து நீங்களும் தெரிஞ்சு கண்டிப்பாக ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா ஷீ ஷாப்பில் டைப் கேஸ்டிங்ன்ற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். டைப் கேஸ்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு வேரியபிள் வேறு ஒரு வேரியபிளை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதா வந்து டைப் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜராக இருந்தாலும் சரி, ஃப்ளோட்டாக இருந்தாலும் சரி, பைட்டு, ஷார்ட்டு இல்லை லாங்கு, நீங்கள் டிஃபைன் பண்ணக்கூடிய வேரியபிள் ரன் பண்ணும்போது வேறு ஒரு டேட்டா டைப் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் டைப் கேஸ்டிங் சொல்லுவாங்க. இந்த டைப் கேஸ்டிங் மொத்தம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் டைப் கேஸ்டிங் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இம்ப்ளிசிட் கேஸ்டிங் சொல்லுவாங்க. இம்ப்ளிசிட் கேஸ்டிங்னா என்ன அப்படின்னா சின்ன டேட்டா டைப்லேருந்து பெரிய டேட்டா டைப் கன்வெர்ட் பண்ணுறது தான் இம்ப்ளிசிட் கேஸ்டிங் சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அசெண்டிங் ஆர்டர்லேருந்து ஒரு டேட்டாவை நம்ம சின்னதுலேருந்து பெருசுக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி தான் இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்னா இம்ப்ளிசிட் கேஸ்டிங் சொல்லுவாங்க. அடுத்து எக்ஸ்பிளிசிட் கேஸ்டிங்னா என்ன அப்படின்னா ஆப்போசிட்டாக ரன் ஆகுது. ஒரு பெரிய டேட்டா டைப்புக்குள்ளே இருக்கிறத நம்ம சின்னதாக மாற்றணும், சின்ன டேட்டா டைப்புக்காக நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அது எக்ஸ்பிளிசிட் கேஸ்டிங் சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன டிசெண்டிங் ஆர்டரில் கன்வர்ஷன் பண்ணுறது. ஸோ இந்த டைப் கேஸ்டிங் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இம்ப்ளிசிட் கேஸ்டிங் பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி அட்டை பாக்ஸ் இருக்குது. அந்த குட்டி அட்டை பாக்ஸில் நான் ஒரு 3 புக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அந்த அட்டை பாக்ஸ்லேருந்து திரும்ப அந்த புக்கை எடுத்து நான் ஒரு பெரிய அட்டை பாக்ஸுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும்னா சின்ன அட்டை பாக்ஸோட பெரிய அட்டை பாக்ஸ்க்கு எனக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கும். ஆனால் என்னால் இந்த 3 புக்கு வச்சுன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் கிடைக்கும். அதுதான் இந்த இம்ப்ளிசிட் கேஸ்டிங். ஒரு சின்ன டேட்டா டைப்லேருந்து நீங்கள் பெருசுக்கு மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு டேட்டா லாஸ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் பைட்லேருந்து நம்ம ஷார்ட்டுக்கு மூவ் பண்ணாலோ இல்லை ஷார்ட்லேருந்து இன்டீஜருக்கு மூவ் பண்ணாலோ இல்லை இன்டீஜர்லேருந்து லாங்குக்கு மூவ் பண்ணோன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு கன்வர்ஷன் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் என்ன சொல்லுவோம்னா இம்ப்ளிசிட் கேஸ்டிங் அப்படின்றத சொல்லுவாங்க. இதுவே எக்ஸ்பிளிசிட் கேஸ்டிங்னா என்ன அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. நான் வந்து ஒரு பெரிய அட்டை பாக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 15 புக்கு நான் எடுத்து வைக்கிறேன். அந்த 15 புக்கு அந்த பெரிய அட்டை பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் டிஃபைன் பண்ணியிருப்பேன். ஆனால் அதையே நான் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு குட்டி அட்டை பாக்ஸில் அதாவது 5 புக்கு இருக்க வேண்டிய இடத்துல அந்த டேட்டாவை எல்லாமே நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 புக்கு மட்டும்தான் வைக்க முடியும். பாக்கி இருக்கிற 10 புக்கு என்னால் அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணால் எனக்கு டேட்டா லாஸ் ஆகும். அதே மாதிரி தான் நான் ஒரு பெரிய டேட்டா டைப்லேருந்து சின்ன டேட்டா டைப் கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதுக்குள்ளே இருக்கிற பிட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லாஸ் ஆகிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் லாங்கில் பார்த்தீங்கன்னா 64 பிட்ஸ் இருக்குது. அதுவே நான் வந்து ஒரு பைட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன்னா 8 பிட்ஸு. அப்போ எனக்கு பாக்கி இருக்கிற 56 பிட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வேஸ்ட்டாக போகும். ஸோ இதனால என்ன ஆகும்னா டேட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் சி ஷார்ப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த மாதிரி நடக்கிற ப்ராசஸ் தான் சி ஷார்ப் லைக் டைப் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Stay tuned for upcoming videos. Keep like and subscribe on VG Tech Talks. Thank you.